ஹாய் வாத்தி, நேற்று ஒரு இடத்துக்கு வந்து தன் கழுத்தில் பேனை வச்சு பவானிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நீ நான் தான். வணக்கம். எனக்கு சொந்தமான துணி கடை, மெஸ்ஸு, ஒயின் ஷாப் இதெல்லாம் அடிச்சு உடைச்சா இவன் என்ன பெருசாக மயிரை பிடிங்கிற போகிறான். இவனே கிரிமினலு, இவன் எங்கே போலீஸ்கிட்ட போயிட போகிறான்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டேல. அந்த கணக்கெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் என்கிட்ட போட்டது தான் தப்பு. வெளியில் உன்னை பற்றி விசாரித்தேன். உன்னை பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் சுற்றிட்டு இருக்காம, அதில் யாரை போடலான்னு சொல்லி பசங்கிட்ட கேட்டேன். பசங்க வந்தானே எல்லாரையும் போடலான்னு, ஜாலியாக இருக்குன்னு சொன்னாங்க. நீ ஒன்று பண்ணு, ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து உங்கள் பேரெல்லாம் ஏபிசிடி ஆர்டரில் வரிசையாக எழுது. இந்த பொண்ணுங்க சின்ன குழந்தைங்களாம் மன்னிச்சு விட்டோம் சொல்லி சும்மா விட்டுறாத. அவங்க பேரையும் கன்ஃபார்மாக எழுதிட்டு ஒவ்வொருத்தருக்கா ஃபோனை போடு. அப்புறம் பத்தே ஹலோ, என்னடா ஃபோனை வச்சுட்டான், பயந்துருப்பானே, எமோஷனல் இருக்கான் போல. இந்த எமோஷனல் இருக்கவங்களாம் ஏன் தான் கோவப்படுறானோ தெரியலடா. சொல்ற மச்சி, எங்க இருக்க? நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து கிளம்புறேன். சேஃபா தானே இருக்க? ஆமாண்டா. ஏன் என்ன பிரச்சனை? நான் சொல்றதுக்கு எங்க வெளியே போகாத. என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். எங்க இருக்க? பக்கத்துல ஷாப்பிங் பண்ண. என்னாச்சு? அவன் உன் கூட தானே இருக்கான். ஆமாடா, என் பர்ஸ் கார்ல விட்டு அவர் எடுக்க போய். என்னாச்சு? என்னாச்சு வானதி? என்னாச்சு? வானதி எங்கடா இருக்க? சார் தேவங்க சார். ஏன் சார்? உனக்கு ஒண்ணு இல்லையா? என்னாச்சு? பாத்தி, எத்தனை விக்கெட் அவுட்டு? எனக்கு வந்த நியூஸ் படி 2 விக்கெட் அவுட்டு, 2 ரிட்டையர்டு ஹட்டு. இதுக்கு மேலே அந்த பசங்களோட தான் சுத்துவேன்னு சொல்லி அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கோயேன், டெய்லி 4 விக்கெட் விடும். இது வரைக்கும் என்னை தொட்டவன் யாரையும் நான் மன்னிச்சு விட்டதே இல்லை. முறையாக உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். ஒழுங்கு மரியாதை நீ பார்த்து இந்த வேலையை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு ஊரை பார்த்து ஓடி போயிடு. இல்லைன்னா இன்னைக்கு தப்பிச்சவன் நாளை சாவான், நாளை தப்பிச்சவன் நாளானைக்கு சாவான், அப்புறம் சாவான், அப்புறம் செத்துட்டே இருப்பானுங்க. நன்றி, வணக்கம். பாத்தி, அப்புறம் நான் ஏன் உனக்கு ஃபோன் பண்ணனா, நான் பேர் வைக்கும்போது குப்பரை படுக்கலையா, மட்டம் மல்லாக்க படுத்திருந்தனா. சரி வா.